வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க நூல்கோலில் சாதம் செய்யலாம். வாங்க, சூப்பராக இருக்கும். சுகருக்கு நல்லது, ரொம்ப சுகர் குறைஞ்சி போயிடுங்க. அது சுகருக்கு ரொம்ப நல்லது நூல்கோல். வாங்க நூல்கோல் சாதம் செய்யலாம். தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்காங்க. அது ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் பைத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், மிளகாய் 2 மிளகாய் புட்டு போட்டிருக்கேன். நீங்கள் மிளகாய் தூள் வேணாலும் போட்டுக்கலாம். வெங்காயம் சின்ன பெரியவங்க அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி 1, அரிசி இதெல்லாம் ஒரு இது வச்சுருக்காங்க. 1 கப் அரிசி, 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். வாங்க குக்கரில் தாங்க வைக்க போகிறேன். அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் போட்டு நான் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். கடுகு வச்சுருக்குங்க. இப்போ நான் வெங்காயத்தை போட்டுடலாம். தக்காளியும் போட்டுடலாங்க. ரொம்ப வதக்க வேண்டியதெல்லாம் லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். நான் குக்கரில் தானே வைக்க போகிறேன். ஜீரகம், மிளகாய் போட்டுடலாம். புட்டு வச்ச மிளகாய். அவ்வளோதான், லேசாக வதக்கிட்டு நூல்கோல் போட்டுற வேண்டியதுதான். போட்டு அரிசி போட்டு பருப்பு எல்லாம் போட்டு சாதம் வச்சிட வேண்டியதாங்க. சூப்பராக இருக்கும். லைட்டாக கருவேப்பிலை மலையில் கிடைக்கலங்க, அதனால் போடல. இப்போ நம்ம இதை நூல்கோல் போட்டுடலாம். ஒரு நூல்கோல் தாங்க போட்டிருக்கேன். இன்னும் ஒரு வதக்கிடலாங்க. இதில் தண்ணி இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு அரிசிக்கு எப்படி தண்ணின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம். நான் இந்த அரிசிக்கு 2 டம்ளர் ஊற்றுறேன். பருப்பு கொஞ்சம் வேகணும் இல்லைங்க, அதனால் இந்த தண்ணியில் இந்த காயில் இருக்கிறது பருப்பு வெந்து போயிடும். பருப்பு போட்டுடலாம். பைத்தம்பருப்பையும் போட்டுடலாங்க. உப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம அரிசி இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். இன்னொரு டம்ளர் ஊற்றிடலாம். இது நல்லா காய்ச்சலான அரிசிங்க, அதனால் 2 டம்ளர் ஊற்றுறேன். இந்த காய்கறிக்கு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளவுதாங்க, போதும். மஞ்சத்தூள் போட்டுடலாம். அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். நூல்கோல் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. மூடி வச்சிடலாம்.